Mr. Ahilan. Thank you. Thank you. You do not have the required qualification. Thank you. You have not completed your A-level. Sorry, you are rejected. Sorry, you are rejected. Rejecta. இன்டர்வியூக்கு வர்றா ஃபைலே இல்லாமல் வருது. இதுக்கேண்டா வளர்த்த நான் மூஞ்சியை பார்க்குற மாதிரி பார்க்குறா. போப்பா போ. போன இன்டர்வியூ என்ன ஆச்சு? வளவா போலவா? விஸ்வா உன்னதாண்டா போன விஷயம் என்னாச்சு? இல்லப்பா. உனக்கு இந்த முறையும் கிடைக்காது. படிச்சாதானடா பாஸ் பண்றது. நீ ஏழு படிக்க ஒழுங்கா படிச்சாதானடா. நீ ஒழுங்கா படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருப்ப. நீ ஏழு படிக்கலன்னு சொல்லி எத்தனை கோர்ஸு கொண்டே உன்னை விட்டுருப்பேன். அதை கூட அநியாயமாக்கி விட்டி. சும்மா அட்வைஸ் பண்ணாம போப்பா லூசு. உண்டேலாம் திருத்தேலாடா. அப்பாப்பா ஒரு ஆள் கம்மியா இருக்கு, வந்து கை போட்டு போலாமே. ஒரு இந்த மாசம் மட்டும் 5 இன்டர்வியூடா, எல்லாத்துலேயும் ஒரே பதில், நான் படிக்கலையா. அவங்க சொன்ன ஒன்றும் பொய் இல்லையடா. நீ எங்கடா படிச்ச? உண்மையா நீ படிக்கலடா மச்சான். இப்போ பார்த்தாலும் எங்கடப்பா சம்பாதிச்சிட்டு வான்னு சொல்லி கொண்டு இருக்காரு. எப்படா சம்பாதிக்கிறது? எப்படி லட்சமா சம்பாதிக்க போறோம்? சம்பாதிக்கணும்டா, இப்படியாச்சும் சம்பாதிச்சா இந்த அப்பனை மூஞ்சில வீசுறதுக்காச்சும் என்ன காசு இருக்கணும்டா. எப்படி விஸ்வா? நீ நாம வேட்டையாட போறோம்டா. You mean the game? கிட்னாப். புரியலடா. கடத்த போறோம்டா. இதெல்லாம் செட் ஆகுமாடா? நீ சும்மா இருடா விஸ்வா. நீ சொன்ன சரியா தான் இருக்கு. பயமா இருக்குடா. இதெல்லாம் தப்பு மச்சி, விட்டுருண்டா. சும்மா அட்வைஸ் பண்ணாதடா. எங்க போறீங்க? கிளாஸுக்கு போறேன். சாக்லேட் சாப்பிட்டீங்களா? உங்க டாடி சொன்னாரே தெரியாதவங்கிட்ட சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. ஓ ஸ்வீட். ஓகே, அப்ப அங்கிள் சாப்பிட்றேன். ஓகே, ஐ வில் ஈட். ஓகே குட். மத்து ஹலோ ஹலோ, கிளாஸ் போன உங்கள் பையனை கடத்திட்டோம். என்ன சார் சொல்கிறீங்க? பதறாதீங்க, இன்னும் 40 இயர்ஸ் ஹவுஸில் எனக்கு 20 lakhs கைக்கு வரணும். போலீஸ் கிளிஸ்ன்னு போனேன், உங்கள் பையனை மறந்துடு. ஓகே? என்ன சார் சொல்கிறீங்க? என் பையனை ஒன்று பண்ணிதாங்க சார். ஓகே சார், ஓகே ஓகே சார், வரேன்.
என் பையனை கொடுத்துருங்க சார். பையன் வீட்டை நிற்கிறான். பணத்தை வச்சுட்டு நீ வீட்டை போ. சார் எப்படி சார் நான் உங்களை நம்புறது? என் பையனை கொடுத்துறீங்களா சார்? உன் பையன் உன் வீட்டு நம்பர்லேருந்து இப்போ உனக்கு கால் பண்ணுவான். நீ வீட்டை போ, அங்கே உன் பையன் நிற்பான். ஹலோ, வந்துட்டியாப்பா? நான் வரேன். கைக்கு வந்துருச்சுடா. The project is over. ஒரு மாதிரி இப்படியே பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம். இப்படியே பண்ண மாட்டு தான் படுவோம். ஏதாச்சும் புதுசாக செய்யணும். புதுசா? ஃபாரின் கேர்ள்ஸ் ஏடிஎம் மிஷின் மவுண்டடா. அவங்கள்ட்ட இருந்தால் காசு கறக்கிற ஐடியாவில் இருக்கேன். சூப்பர் விஸ்வா. இது தப்பு மச்சி. எனக்கு கொழும்புல 10,000 சேலரியோட வேலை கிடைச்சிருக்கு. கம்மியானாலும் பரவாயில்ல, நான் அதே பண்ணுறேன்டா. நான் நேர்வழியில் போகிறேன்டா. இவன் எப்பவுமே இப்படித்தான். நான் சொன்ன கேளுங்கடா. இது சர்வராஜ் மச்சி. நான் வரல உங்களோட. நீங்களும் திருந்துங்கடா. திருந்த பாருங்க. வயசு பணமா போடா டேய். அப்பா என்னடா இது? பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் கிடைச்ச பணம் தான் இது. என்னால் நம்பவே முடியலடா. பெத்த பண்ணியே நம்மளாட்டி வேறு யார் என்ன நம்பும். ஏதோ நல்லா இருந்தா சரிடா. எல்லாம் அப்பா இருக்கே தெரியாடா. அப்பன் செத்தா அப்புறம் எல்லாமே புரியும். அட்வைஸ் பண்ணாம போப்பா. Hi Shalini, how are you? Hello Vishwa. Yeah, I am fine. How are you, Dad? Sri Lanka அப்படி இருக்கு. ராகுல், ஏடிஎம் கொடுங்கடா. பேசு மச்சி. ஹலோ ஹலோ ஷாலினி, இந்த 1 வீக் உன்னோட காய்க்க மாட்டேன் ஷாலினி. என்ன விஷ்வா ப்ராப்ளம்? அப்பாவுக்கு ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க ஷாலினி. எப்போ விஷ்வா மாமாக்கு ஆப்ரேஷன்? தெரியல ஷாலினி. 15 lakhs கேட்குறாங்க. பணம் ரொம்ப செலவாகும் ஷாலினி. விஷ்வா, என்னை உண்மையா லவ் பண்றியா? நீ ஷாலினி இப்படி கேட்குறா? Do you love me? யா ஷாலினி, why Then? ஷாலினி? Why didn't you ask me? இல்லை ஷாலினி. விஷ்வா, I will give you da. வேணாம் ஷாலினி. விஷ்வா, நான் please. இல்லை, நான் I இங்கே will ட்ரை give பண்ணுறேன் you ஷாலினி. da. இல்லை, நான் இங்கே ட்ரை விஷ்வா, பண்ணுறேன். please. I will give you. ஓகே மாமா ஷாலினி. ஆப்ரேஷனை கவலை இல்லாம பண்ணுடா. ஓகே ஷாலினி. ஓகே ஷாலினி, உங்கள் மாமனாரை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஓகே பாய். எஸ். ரியலுக்கு லவ் பண்ணுற பசங்களை பொண்ணுங்க லவ் பண்ணவே மாட்டாளுங்க. ஆனால் ரியலுக்கு லவ் பண்ணுற பசங்களை தேடி போய் பொண்ணுங்க லவ் பண்ணுவாளுங்க. இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடத்துறது, பொண்ணுங்களை ஏமாத்துறது, குறிப்பாக எங்கள் அப்பனை ஏமாற்றிக்கிட்டே இருக்கோம்.
நாங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம் என்னடா, படிச்சிருந்தா கூட இவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாடா, இப்படியே பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டியதான். சிச்சே இல்லைடா ராகுல், இதோட நாங்கள் ஒன்று பெருசாக பண்ணேன்டா. எப்படிடா? 1 கோடி சம்பாதிப்போமா? 1 கோடியா? மனையாவளி நிரஞ்சனோட கண்ட்ரோலில் இருக்க ஏரியா. அவனோட ஒரே தம்பி தான் ஜேகே. இந்த ஏரியாவை அவங்க கண்ட்ரோலான் இருக்கு. இங்கே அவங்கள எதிர்க்க யாருமே இல்லை. நிரஞ்சன் இங்கே அவங்க வச்சது தான் சட்டம். அவனோட வலதுகை தான் கங்கா. நிரஞ்சன் நினைக்கிறதை இவன் செஞ்சு முடிப்பான். ஜேகே அவனோட தலைக்கு தான் 1 கோடி கொடுத்துருக்கான். ஸோ அவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இஸ் ஜேகே. அதெல்லாம் ஓகேடா, நமக்கு பிடிக்குது. ஆமாடா, அதில் என்ன பெரிய காமெடினா, அந்த ப்ராஜெக்டை நாம தான் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கியிருக்கோம். ஓகேடா. ஹலோ டே விஸ்வா, சொல்லு. எப்படிடா இருக்கா? ஓ, நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன்டா. ஓம்டா, எல்லாம் அப்பாவால் தான்டா. நீ வாண்டா, எல்லாம் விட்டு போட்டு செட்டில் ஆகும். ஜேகே தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. உன் அட்வைஸ் ஒன்றுமே கேட்டது இல்லைப்பா. அப்பா, உன் அட்வைஸ் இப்போ நான் கேட்கணும் போல இருக்குப்பா. அதுக்கு டைம் போச்சுப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உன் அட்வைஸ் ஒன்றுமே நான் கேட்டது இல்லை. ஐ எம் சாரிப்பா. நான் அங்கே இருந்து எப்பயாச்சும் தப்பிச்சாகணும்ப்பா. நான் மறுபடியும் உன்கிட்ட வருவேன்ப்பா. உன் அட்வைஸை கேட்டே ஆகணும். நான் இங்கேருந்து தப்பிச்சாகணும். உன் அட்வைஸை கேட்பா நான் வரேன்ப்பா. என் தம்பியை கொன்னுட்டியடா. நான் என் லைஃப்பை மட்டும் கெடுக்கல, சொல்லிடா ராகுல். உன்னையும் தப்பு பண்ண வச்சுட்டு உன் சாவுக்கு நான் காரணமாயிட்டேன் ராகுல். சந்தோஷ், நீ நல்லவன்டா. உன் அட்வைஸ் கூட நான் கேட்டது இல்லடா. அட்வைஸ் பண்ணுடா டேய், பண்ணுடா டேய். நான் யார் பண்ண அட்வைஸையும் கேட்டது இல்லடா. அதனால தான்டா இப்போ எனக்கு இப்படி ஆயிட்டேன். இன்னும் நானே ஏமாத்திட்டேன்டா. என் ஃப்ரெண்ட்ஸையும் நான் சும்மா அட்வைஸ் பண்ணா போப்பா. சும்மா அட்வைஸ் பண்ணாதடா. இப்போ என்ன எப்படியும் கொண்டுருவாங்க. அப்பா, நான் உன்னை விட்டு போக போகிறேன்ப்பா. என் லைஃப்பில் இருந்த ஒரே ஒரு ஹீரோ இப்போ நீ தான்ப்பா. அப்பா, நான் யாரையும் மதித்ததில்லை. எல்லாம் எனக்குள்ளே இருந்த முரட்டு வைராக்கியத்தலாம் இப்போ என் லைஃபே இருட்டா போச்சுப்பா.